ஹாய், கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ் வந்து 1973 நடந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது கேசவானந்த பாரதி கேஸ் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் லாஸ் மூலமாக ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தது. எடநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம், அந்த மடத்துடைய சொத்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது இதனை எதிர்த்து அந்த மடத்தினுடைய தலைவர் தான் வந்து கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் இந்த வழக்கு வந்து வெறும் சொத்துரிமை பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பை நாடாளுமன்றம் முழுமையாக மாற்ற முடியுமா, அதாவது பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிக் கொஷின் வந்து ரைஸ் ஆகுது. இதில் 13 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து போடுறாங்க. அந்த 13 ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து 7:6 அப்படின்ற மெஜாரிட்டியில் சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்றத உருவாக்குறாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போது பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாம், ஆனால் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைனில் சொல்லியிருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து என்க்ரோச் பண்ணக்கூடாது, அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இந்த கேஸ் வந்து இந்தியன் டெமோக்ரஸியோடைய ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக வந்து இது வந்து பார்க்கப்படுது.